ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க் ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்ரெண்டிஸ் போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சி அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலை 18லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் அப்ளை ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு 1500 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 277 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட்டப்ஸுமே இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் நேஷனல்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட பாசிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கணும் கையில் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும், அண்ட் தென் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, நீங்கள் நேட்ஸ் போர்ட்டல் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்றது ஜெனரேட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷன் வந்து இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுலேயுமே வந்துட்டு ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த விதமான அப்ரெண்டிஸ்ஷிப்புமே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்துட்டு 100 மார்க்ஸ்க்கு 100 கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. சிலபஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து 15 கொஷின்ஸ் 15 மார்க்ஸ்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 10 கொஷின் 10 மார்க்ஸு, இங்கிலீஷு, குவான்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே 25 மார்க்ஸ்க்கு இருக்குது. 25 கொஷின்ஸ் அப்படின்றது வரும். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதுமே இருக்குது. ஸோ நீங்கள் ராங் ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி 1/4 ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜை உங்களுக்கு ப்ரொஃபிஷியண்ட்டாக தெரியணும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது 4மே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றதுமே வந்துட்டு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸோட ஒரு பார்ட்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 15,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் அப்படின்றது இருக்கும். அதே நீங்கள் ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸில் இருக்கீங்க அப்படின்னா 12,000 உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து எந்த விதமான அலவன்ஸு பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுமே வந்துட்டு அப்ரெண்டிஸ் யாருக்குமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்துட்டு உங்களுக்கான ட்ரைனிங் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி ட்ரைனிங் இருக்கும், ஓவர் டைம் ஹாலிடேஸ் அதெல்லாம் என்னென்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்கில் அப்சர்வ் பண்ணுற ஹாலிடேஸ் எல்லாமே உங்களுக்கும் ஹாலிடேஸாக இருக்கும். 1 மந்த்துக்கு 1 கேஷுவல் லீவ் அப்படின்றது அக்செப்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் 4 கேஷுவல் லீவ் அப்படின்றதுமே எடுத்துக்கலாம். டெய்லி ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு பேங்க்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளை ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட்டு, ஃபோட்டோகிராஃபு, சைனு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுமே நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர் அண்ட் தஞ்சாவூர். ஸோ தமிழ்நாடுல இவ்வளோ சென்டர்ஸில் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு ஃபீஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா 850 rupees உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 175 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.